இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்தாலும், நம்மோட பேசினா கூட நமக்கு இந்த கலக்கம், நாம் கலங்கி விடுகிறோம், நாம் வேதனைப்படுகிறோம், வியாகுலப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இந்த வியாகுலம் எங்கிருந்து வருகிறது? இந்த கவலை எங்கிருந்து நமக்குள்ளாக வருகிறது? இந்த பயம் யார் கொண்டு வந்து யோசிக்க வைக்கிற காரியங்கள் யார் கொண்டு வருகிறார்கள்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் சிந்த தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், வேதம் அநேக வார்த்தை நிமித்தமாக நம்மை தேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக கலக்கமும் வேதனையும் வியாகுலமும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கிருந்து வருகிறது இந்த வியாகுலம்? நாம் சோர்ந்து விடுகிறோம், சோர்வுக்கு தள்ளப்படுகிறோம், பயம் நமக்குள்ளாக வருகிறது, விசுவாசம் நம்மை விட்டு விலகுகிறது. விலகும் போது நாம் வியாகுலப்படுகிறோம், பயப்படுகிறோம், வேதனை. ஐயோ, என்ன நடந்துறமோ? ஒரு மனிதன் தனியா இருக்கும்போது பிசாசு அவனோட இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை முதலாவது நாம் இழந்து விடுகிறோம். கர்த்தர் எத்தனையோ தைரியமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு அக்கினியின் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கலங்கி கொண்டு இருக்கிறோம், வேதனைப்படுகிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு தெரியும் போது, ஐயோ, இது என்ன பிரச்சனையோ, நமக்கு ஏதோ இருக்கோ, நாம மறைச்சு விடுவோமோ அப்படின்னு அநேக யோசனைகள், பயங்கள் நம்மை மூடுகிறதை, நம்மை சுற்றி அது வளைத்து கொண்டு நம்மை தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நீடித்த நாட்களை நான் தருவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னை நேரிடாது என்று வேதத்தில் அநேக வார்த்தை நிமித்தமாக ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு நம்பிக்கை வராதபடி பிசாசு இடைப்பட்டு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நீ எழும்ப முடியாது என்று சொல்லுகிறதை நம் உள்ளத்தில் ஒரு ஓரமாக ஒரு மனசு பேசும். ஐயோ, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, இனி நீ மேல வர முடியாது, இந்த பிரச்சனையில நீ மறைச்சிருவ, இனி உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, ஆண்டவரா உனக்கு உதவி செய்ய போகிறார், ஆண்டவரா உன்னோட கண்ணீரை துடைப்பாரு, இவ்வளவு நாள் துடைக்கலையே, இனி ஆண்டவர் வருவாரா என்று ஒரு மனசு பேசிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்ருவே, நான் விழுந்தாலும் நான் எழும்புவேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று நீங்கள் சொல்லும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் சத்ருக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முதலாவது சத்ரு விதைக்கிற விதை என்றால் என்னவென்றால் பயம்.
அந்த பயம் நமக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரீரத்துக்குள்ளாக நம் சிந்தனைக்குள்ளாக வரும்போது நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மை விட்டு விலகிவிடும். நமக்கே தெரியாது எப்படி நாம இப்படியெல்லாம் யோசிக்கிறோம், ஏன் இப்படியெல்லாம் நான் உள்ளத்துல நினைக்கிறேன் என்று தெரியலையே. அது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்க சிந்தனைக்குள்ளாக கடந்து வரும். முழு சரீரத்தையும் அது மூடிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க எதை குறித்து வேதனையோட கலக்கத்தோடு இருக்கீங்க? கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னென்ன காரியத்தை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறதினால் ஒரு முழம் நீங்க கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வருகிற சத்ருவை முதலாவது கடிந்து ஜெபியுங்கள். அதை கண்டித்து நீங்க ஜெபிக்கும் போது இந்த போராட்டத்திலிருந்து, இந்த சிந்தனை போராட்டம், இந்த குழப்பம், இவையிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் நீங்க எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் யார் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீ அநேக காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களுக்காக நீ எதிர்த்து ஜெபிக்கும் போது சத்ருவை கொண்டு வந்து போடுகிற இந்த காரியங்களை ஆண்டவர் நீக்கி விடுதலை தருவார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவருடைய வார்த்தை வல்லமை உண்டு, வல்லமை உள்ளது. அவர் சரீரத்தில் வல்லமை உண்டு, அவர் வஸ்திரத்தில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடி உங்கள் சிந்தனையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்கும் போது சத்துரு இப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வருகிற காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்று நம்புங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ராஜா, நீர் ஆண்டவரே சகலவற்றையும் கர்த்தாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து வேதனையோட, கண்ணீரோட, பாடோட, நிந்தனையோட இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. அற்புதம் செய்யுங்க ராஜா. மன நிம்மதியை தாங்க, சமாதானத்தை தாங்க. திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பண பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்க, லோன் பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்க. திருமண காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைய கட்டளிடுங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும். வீடு கட்டுகிறவர்களுக்கு பண தேவைகளை சந்திங்க. திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணியை ஏற்படுத்துங்க அப்பா. அற்புதங்களை செய்யுங்க அப்பா. உங்களுடைய வருகையில எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. நீங்க வருகிற தேவன் சமீபமா இருக்குது அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவை எல்லாவற்றும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.